டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்ஜினியர் ஜோசப் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வால் டைல் ஃபிக்ஸிங் பற்றி பார்ப்போம். ஏற்கனவே ஃப்ளோர் டைல் ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தட் பார்த்துருந்தோம். அதே லேஅவுட்டில் வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். வால் டைல் ப்ரிப்பரேஷன் எப்படின்னு ஆல்ரெடி முன்னால் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃப்ளோர் டைல் லேஅவுட்டுக்கு ஜாயின்ஸ் ஸ்ட்ரைட்டாக வால் ஜாயிண்ட் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு ஃப்ளோர் அண்ட் வால் டைல் ஒரே சைஸாக இருக்கிறது அட்வைசபிள். அதே மாதிரி டைல் ஸ்பேஸரும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் செட்டிங் பண்ணுறதுக்கு ஸ்பிரிட் லெவல் செக் பண்ணி நூல் கயிறு கட்டிக்கணும். நான் அக்யூரசிக்காக நரம்பு பயன்படுத்திக்கிறேன், அதாவது மீன் பிடிக்கிற நரம்பு. இந்த நரம்பு யூஸ் பண்ணுறதுனால தொய்வு விழுகாது, நல்ல ஸ்டிஃபாக ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அட்வெசிவ் யூஸ் பண்ணுறேன். திக்னஸ் டைல் திக்னஸ் அளவு இருக்கிறது நல்லது. ஹரிசாண்டல் லைனும் வெர்டிகல் லைனும் நேராக இருக்கிற மாதிரி ஒட்டி முடிச்சுடுங்க. எல்லாம் ஒட்டி முடித்த பிறகு க்யூரிங்க்கு 3 நாள் விடுங்க. அதுக்கு ஸ்ப்ரே மெத்தடில் நீங்கள் க்யூரிங் பண்ணால் நல்லாயிருக்கும். பூச்சி வேலை அளவுக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. லைன் அண்ட் ஜாயின்ட்ஸ் நல்லா அழகாக வந்திருக்கு இல்லையா? இப்போது இது க்ரௌட்டிங்க்கு ரெடியாக இருக்குது. க்ரௌட்டிங் பண்ணும்போது லைட் கலரோ டார்க் கலரோ உங்களுடைய ஆப்ஷன். ஆனால் லைட் கலர் டைலுக்கு டார்க் கலர் போட்டிங்கன்னா ஜாயின்ட்ஸ்லாம் நல்லா எடுத்து கொடுக்கும். அதில் உங்களுக்கு சுத்தமும் தெரியும். ஸ்லாப் டச் ஆகிற அளவுக்கு டைல் விட்டுருந்தீங்கன்னா அது ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஜிப்சம் கார்னிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்படி பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.